விஜய் நல்ல நண்பர். ஆனால் அரசியல் ரீதியா அவர் முதல்ல அவருடைய கொள்கை என்னன்னு முதல்ல சொல்லட்டும். பாஜகவுடைய கொள்கை எதிரி அவருன்னு சொல்றாரு. முதல்ல உங்களுடைய கொள்கை என்ன? சார் மதச்சார்பற்ற சமூக நீதி அவங்களுடைய கொள்கை என்று சொல்றாங்க. டேக்லைனா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறத அவங்க டேக்லைனா வச்சிருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்ற ஒரு தலைவர் இன்றைக்கு ஒரு 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 தலைவரா இருக்கிறவங்க மக்களுடைய பிரச்சனையை நேரடியா அணுகுறவங்களா இருக்கணும். காட்சிக்கு எளியோன் கடுஞ்சொல் அல்லலேன் மீக்குறு மன்னன் நிலமாள்பவருக்கு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு. காட்சிக்கு எளியவனா இருக்கணும், கடுஞ்சொல் கூறாதவனா இருக்கணும். அப்போ ஒரு நிலத்தாழ்வருக்கு இந்த தகுதியெல்லாம் தேவைன்னு சொல்றான். இவர் எங்க போய் பார்க்க முடியும்? எப்படி சந்திக்க முடியும்? பொதுமக்கள் அவருடைய குறையை எப்படி சொல்றது? யார்கிட்ட சொல்றது? எப்படி சொல்ல முடியும்? அதாவது நீங்க ஒரு பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கே உங்களுக்கு 1000 கட்டுப்பாடுகள் 1000 இது இருக்குன்ற பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க எப்படி தெரிஞ்சு நீங்க அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க போறீங்க? அடுத்தவங்க சொல்லி அதை நீங்க கேட்டு அதை தீர்ப்பது என்பது எப்படி அது சரியா இருக்கும்? மக்கள் நிறைய பேர் நினைக்கலாம், ரசிகரா இருக்கலாம், நிறைய ரசிகர் இருக்கலாம், நிறைய இது பண்ணலாம், அவர் அதை செஞ்சிருவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம். நீங்க அன்றாட மக்களை சந்திக்கிறீங்க, ஒரு எழுச்சி இருக்கா மக்களிடம், புதுச்சேரி மக்களிடம், இளைஞர்களிடம்? அதாவது புதுச்சேரி மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சினிமா அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். அதனால அது மாதிரி அரசியல்லாம் புதுவை மாநிலத்துல எடுபடுவது என்பது மிகவும் கடினம்.